வகுப்பு சமூக அறிவியல் கைடு. பாடத்தினை புரிந்து கொள்ள உரையாடல் வடிவில் ஸ்டடி மெட்டீரியல். விடைகளை ஞாபகம் வைத்துக் கொள்ள மெமரி டிப்ஸுடன் கூடிய பிராக்டிஸ் மேனுவல். தேர்வுக்கு இதிலிருந்து தான் கேள்விகள் வரும். 10ஆம் வகுப்பு படிக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுங்கள் புரந்தூர் புக்ஸ் அண்ட் கைட்ஸ். ஸ்டூடெண்ட் டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லஞ்ச் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? தலைவன் தலைவி படத்தோட ட்ரெய்லர் கட் பண்ணது யாரு? கபாலி, விக்ரம், மார்க்கண்டனி படத்துக்கு பிறகு தமிழ் சினிமாவுடைய பெஸ்ட் ட்ரெய்லர்னு சொல்ற அளவுக்கு இருந்தது. படத்தோட எடிட்டர் தான் இதையும் கட் பண்ணாரா இல்ல அதுக்குன்னு ஸ்பெஷலா ஏதாவது எடிட்டர் வச்சு பண்ணாங்களான்னு ஸ்ரீலங்கால இருந்து மதிஷான் கேட்டிருக்காங்க. உங்களுடைய கேள்வியை பார்க்கும்போது தலைவன் தலைவி படத்தினுடைய ட்ரெய்லர் எந்த அளவுக்கு உங்களை கவர்ந்திருக்கிறது அப்படின்றது என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பல ட்ரெய்லர்கள் வெளியாகியிருக்கின்றன. அதையெல்லாம் தாண்டிய ஒரு வரவேற்பு தலைவன் தலைவி படத்தினுடைய ட்ரெய்லருக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அதில் முக்கியமான பங்கு அந்த படத்தினுடைய எடிட்டருக்கு இருக்குது. அந்த படத்தினுடைய ட்ரெய்லரை பொறுத்த வரைக்கும் வேற ஒரு ஸ்பெஷல் எடிட்டர்லாம் அதை பண்ணலை. அந்த படத்தை எடிட் பண்ண பிரதீப் தான் அந்த ட்ரெய்லரையும் உருவாக்கியிருந்தார். அந்த ட்ரெய்லருக்கு பார்த்திங்கன்னா இன்று வரையிலே தொடர்ந்து வரவேற்புகள் கிடைத்து கொண்டிருக்கின்றன. அந்த ட்ரெய்லர் மிகச்சிறப்பாக உருவாக்கிய பிரதீப்பினுடைய படத்தை கூட உங்களுடைய பார்வைக்காக இந்த நிகழ்ச்சியில் தந்திருக்கும். டைரக்டர் மணிரத்னத்துடைய படத்தில் நடிக்கிறதா என்னுடைய கனவு அப்படின்னு நடிகை சாய் பல்லவி பல பேட்டிகளில் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி மணிரத்னம் சாரும் ஐம் எ ஃபேன் ஆஃப் சாய் பல்லவி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது ரெண்டு பேரும் சேர்ந்து ஏன் இன்னும் படம் பண்ணாமல் இருக்காங்க, அதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பெல்ஜியம்ல இருந்து ஹரிகுமார் லட்சுமணன் கேட்டிருக்காங்க. மணிரத்னம் சார் படத்தில் நடிக்கிறது என்னுடைய கனவு அப்படின்னு சொல்கிற சாய் பல்லவியும், நான் சாய் பல்லவியுடைய தீவிரமான ரசிகன் அப்படின்னு சொல்கிற மணிரத்னமும் சேர்ந்து ஒரு படத்தில் பணியாற்றினாங்கன்னா அந்த படத்துக்கு எப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகின்ற அளவில் ஒரு கதை அமைய வேண்டாமா? அதுக்காகத்தான் மணிரத்னமும் சாய் பல்லவியும் காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். கர்நாடகாவில் மேக்ஸிமம் டிக்கெட் ப்ரைஸ் 200 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது சினிமாவுக்கு எந்த அளவுக்கு உதவிகரமாக இருக்கும்? இதே மாதிரி கேரளா, மும்பையில் டிக்கெட் விலையை குறைப்பாங்களான்னு ஸ்ரீலங்காவிலேருந்து மதிஷான் கேட்டிருக்காங்க. கர்நாடகாவில் சினிமா டிக்கெட்டுடைய விலை அதிகபட்சமாக 200 ரூபா தான் இருக்கணும் அப்படின்னு நிர்ணயித்தது கர்நாடக அரசு. அது மாதிரி ஒரு முயற்சியை மகாராஷ்டிரா அரசு, கேரள அரசுலாம் எடுத்து அங்கேயும் கட்டணங்கள் இது மாதிரி சீரமைக்கப்பட வாய்ப்பு இருக்குது. கருப்பு திரைப்படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிறதால சர்தார் 2 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக பெரிய படங்களோட கிளாஷ் ஆகிற கார்த்திக் படம் எப்போதுமே ஹிட் ஆகும். இந்த முறை அப்படி நடக்க வாய்ப்பு இருக்கான்னு யாழ்ப்பாணத்திலிருந்து ஜானி கேட்டிருக்காங்க. தீபாவளி என்று வெளியிட திட்டமிடப்பட்டிருக்கின்ற கருப்பு திரைப்படம் யார் நடித்த படம்? சூர்யா நடித்த படம். அப்படி இருக்க அவருடைய தம்பியான கார்த்தி நடித்த சர்தார் 2 திரைப்படம் எப்படி தீபாவளிக்கு வெளியாகும்? இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். சர்தார் 2 திரைப்படத்தினுடைய வெளியீட்டு தேதியை அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் இன்னும் தீர்மானிக்கலை. வில்லன் நடிகர் ஆனந்த்ராஜ் எந்த படத்திலிருந்து தன்னுடைய சொந்த குரலில் பேசி நடிக்க ஆரம்பிச்சாருன்னு தர்மபுரியிலிருந்து ராஜா கேட்டிருக்காங்க. எதனால் இப்படி ஒரு கேள்வி நீங்கள் கேட்டிருக்கீங்க அப்படின்னு எனக்கு புரியல. ஆரம்பத்திலிருந்தே ஆனந்த்ராஜ் தன்னுடைய சொந்த குரலை தானே பேசிகிட்டு இருக்காரு. ராஜமௌலி மற்றும் மகேஷ் பாபு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண போகிற படத்துடைய ப்ரொடியூசர் யார்? இத்தனை வருஷமாக அவரோட தொடர்ந்து பயணம் பண்ணிக்கிட்டு இருந்த செந்தில் இந்த படத்தில் ஒர்க் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்படின்னா அந்த படத்துடைய டிஓபி யாருன்னு மட்டக்களப்பிலிருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. இயக்குனர் வசந்தால் ரிதம் திரைப்படத்திலே அறிமுகப்படுத்தப்பட்டு அதற்கு பின்னால் தியாகராஜன் குமாரராஜாவுடைய ஆரண்ய காண்டம், சூப்பர் டீலக்ஸ், புஷ்கர் காயத்தினுடைய விக்ரம் வேதா போன்ற பல படங்களுக்கு ஒளிப்பதிவாளராக பணியாற்றியுள்ள PS வினோத் தான் அடுத்து மகேஷ் பாபுவும் ராஜமௌலியும் இணைந்து உருவாக்கி கொண்டிருக்கின்ற படத்துடைய ஒளிப்பதிவாளர். PS வினோத் தெலுங்கு, இந்தி படங்களிலும் பல வெற்றி படங்களுக்கு ஒளிப்பதிவாளராக பணியாற்றியவர். ராஜமௌலி படங்களுடைய தயாரிப்பு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் தன்னுடைய நண்பர்களை இணைத்து கொண்டு அவரே தான் உருவாக்குவதற்கும் அப்படி தான் இந்த படம் உருவாகி கொண்டிருக்கிறது. கார்த்திக் ஹீரோவா நடித்த பழைய படமான அமரன் படத்தில் ஹிந்தி நடிகரான ஷமி கபூர் ஒரு சின்ன வேஷத்தில் நடிச்சிருப்பாரு. அப்படி ஒரு சின்ன வேஷத்தில் நடிக்க ஷமி கபூர் எப்படி அக்செப்ட் பண்ணாரு? அவர் கார்த்திக்குடைய ஃப்ரெண்டா? அந்த படத்தை பற்றின பேக் ஸ்டோரி இருந்தால் சொல்ல முடியுமான்னு கோயம்புத்தூர்லேருந்து அஜய் கேட்டிருக்காங்க. அமரன் திரைப்படத்திலே அந்த குறிப்பிட்ட கதாபாத்திரத்துக்கு ஷமி கபூர் நடித்தா நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த படத்தினுடைய இயக்குனரான ராஜேஸ்வர் விரும்பினார். அதனால தான் ஷமி கபூர் அந்த படத்திலே நடித்தாரே தவிர அதுக்கும் கார்த்திக்குக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நெட்ஃப்ளிக்ஸில் இந்த மந்த் அதிகமான பார்வையாளர்கள் பார்த்த படங்களுடைய லிஸ்ட்டில் டாப் 10ல் ரெட்ரோ மற்றும் தக்லைஃப் இந்த 2 படங்களும் இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு சென்னையிலேருந்து ராமகிருஷ்ண ராஜா கேட்டிருக்காங்க. உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னால் எனக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸில் இந்த படத்தை தான் அதிகமாக பார்த்துருக்காங்க அப்படின்றத நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறீங்க?
அந்த ரகசியத்தை எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். வெளிநாடுகள்லையும் சினிமா வரி உண்டான்னு கோவைபுதூர்லேருந்து பாபு கேட்டிருக்காங்க. வெளிநாட்டிலும் சினிமா வரிகள் உண்டு, ஆனால் இந்தியாவிலே உள்ள அளவுக்கு அந்த வரிகள் அதிகமாக இல்லை. நடிகை வனிதா விஜயகுமார் இயக்கிய மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் இந்த படத்துடைய பல காட்சிகள் மற்ற படங்கள்ல இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு வர குற்றச்சாட்டுகள் உண்மையான தோரணமலையிலிருந்து செண்பகராமன் கேட்டிருக்காங்க. வனிதா விஜயகுமார் இயக்கிய மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் திரைப்படத்தை நான் இன்னும் பார்க்கல. பார்த்தா தானே மற்ற படத்தினுடைய காட்சிகள் இடம்பெற்றிருக்கா இல்லையான்றதை பற்றி என்னால் சொல்ல முடியும். இயக்குனர் ரத்னகுமார் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவருடைய குடும்பத்தை பற்றின அப்டேட் இருந்தால் சொல்லுங்கன்னு கேஜிஎஃப்ல இருந்து லிவிங்ஸ்டன் கேட்டிருக்காங்க. சினிமா உலகத்தில் 2 ரத்னகுமார் இருக்காங்க. ஒருத்தர் லோகேஷ் கனகராஜுடன் பணியாற்றுகின்ற ரத்னகுமார், இன்னொருத்தர் பாரதி ராஜாவோடு பல படங்களிலே பணியாற்றிய ரத்னகுமார். இதில் எந்த ரத்னகுமாரை பற்றி நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. பாரதி ராஜாவோடு பணியாற்றிய ரத்னகுமார் இப்போ எந்த திரைப்படத்திலும் பணியாற்றவில்லை. அவரும் பாரதி ராஜா இணைந்து ஒரு படத்தில் பணியாற்றுவதாக இருந்தது. இப்போ பாரதி ராஜனுடைய உடல் நலம் அவ்வளவா சரியாக இல்லாதனால அந்த படம் தற்காலிகமாக தள்ளி போடப்பட்டிருக்கிறது. லோகேஷ் கனகராஜுடன் இருந்த ரத்னகுமாரை பொறுத்த வரைக்கும் இப்போ எந்த திரைப்படத்தையும் அவர் இயக்குவதாக தெரியல. கூலி படம் ரிலீஸ் ஆக இன்னும் 1 மாதம் கூட இல்லை. ஆனால் லோகேஷ் கனகராஜ் அண்ட் சன் பிக்சர்ஸ் இந்த படத்துக்கு பெருசாக ப்ரமோஷன் எதுவும் பண்ணுற மாதிரியே தெரியலையே, அதுக்கு என்ன காரணம்னு ஸ்ரீலங்காவிலிருந்து மதிஷான் கேட்டிருக்காங்க. கூலி திரைப்படத்தை மிகப்பெரிய அளவில் விளம்பரப்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை சன் பிக்சர்ஸ் நிறுவனத்தினர் செய்து கொண்டிருக்கிறார்கள். மிக விரைவிலேயே அதை பற்றிய அறிவிப்புகள் உங்களை வந்து சேரும். அமீர் கானை வச்சு இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் எடுக்க போகிற படத்துக்கும் சன் பிக்சர்ஸ் தான் தயாரிப்பாளர்கள் அப்படின்னு வர செய்திகள் உண்மையான யாழ்ப்பாணத்திலிருந்து ஜானி கேட்டிருக்காங்க. லோகேஷ் கனகராஜுக்கும் சன் பிக்சர்ஸுக்கும் நல்லது ஒரு புரிதல் இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் லோகேஷ் கனகராஜ் கதாநாயகன் நடிக்கின்ற படத்தை கூட அவங்க தயாரிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு உறவு இருக்கிறதுனால நிச்சயமாக அமீர் கான் திரைப்படத்தையும் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்க வாய்ப்புகள் இருக்கின்றன. எடிட்டர் விட்டல் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவரை பற்றின சுவாரஸ்யமான தகவல்கள் ஏதாவது இருந்தால் எங்க கூட ஷேர் பண்ண முடியுமான்னு தர்மபுரியிலிருந்து ராஜா கேட்டிருக்காங்க. இந்த சினிமா உலகத்திலே கிருஷ்ணன் பஞ்சு தொடங்கி பல நல்ல நல்ல இயக்குநர்களோடு பணியாற்றுகின்ற வாய்ப்பினை பெற்ற விட்டல் இருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு தீவிரமான உழைப்பாளி என்று தான் சொல்ல வேண்டும். கமலஹாசன் அவர்கள் எம்பி ஆனதுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை அவருக்கு தெரிவிச்சிங்களா? அதுக்கு அவர் எப்படி ரியாக்ட் பண்ணாரு? பார்லிமெண்ட்ல கமலஹாசன் பேச போற முதல் உரை சினிமாவை பத்தினதா இருக்குமான்னு கோயம்புத்தூர்ல இருந்து அஜய் கேட்டிருக்காங்க. வாழ்த்து சொல்லாமல் இருப்பேனா? அவர் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டான்றே அவருக்கு நான் வாழ்த்து தெரிவித்தேன். நிச்சயமாக சினிமாவுக்காக பாராளுமன்றத்திலே கமல்ஹாசன் குரல் கொடுப்பார். இயக்குனர் தேவராஜ் மோகன் இயக்கிய திரைப்படங்கள்ல அதிகமாக கதாநாயகனா நடிச்ச நடிகர் யாருன்னு கடலாடியிலிருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. தேவராஜ் மோகன் இயக்கிய படங்கள்னா அது மொத்தம் 23 படங்கள். அதில் 13 படங்களிலே கதாநாயகனாக நடித்தவர் சிவகுமார். புது புது அர்த்தங்கள் படத்தில் நடித்த ரஹ்மான் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவர் தமிழ் படங்களில் நடிப்பாரான்னு கோவைபுதூர்ல இருந்து பாபு கேட்டிருக்காங்க. புது புது அர்த்தங்கள் படத்தில் நடித்த ரஹ்மான் இப்போதும் படங்களில் நடித்து கொண்டுதான் இருக்கிறார். அவருடைய படங்களை பற்றிய அறிவிப்பு மிக விரைவிலேயே உங்களை வந்து சேரும். தமிழ் நடிகர்களில் யாராவது கராத்தேல பிளாக் பெல்ட் வாங்கியிருக்காங்களான்னு காஞ்சிபுரத்திலிருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. கமல்ஹாசன், அர்ஜுன், கார்த்திக், தனுஷ், விக்ரம், துருவிக்ரம் போன்ற பல கதாநாயகிகள் கராத்தேயிலே பிளாக் பெல்ட் வாங்கியிருக்கிறார்கள். சினிமாவில் ஏன் இப்போ கதையாசிரியர்களை கொண்டாடுறது இல்லைன்னு கோவைபுதூர்ல இருந்து பாபு கேட்டிருக்காங்க. சினிமாவில் கதாசிரியர்களை கொண்டாடுறதை விடுங்க, குறைந்தபட்சம் கதாசிரியர்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்றது தான் என்னுடைய வேண்டுகோள். தங்கப்பதக்கம் படத்துடைய இந்தி ரீமேக்கான சக்தி படத்தை பார்த்தீங்களா? தமிழில் சிவாஜி கணேசன் டிராமா கலந்த ஸ்டைலிஷாக நடிச்சிருப்பாரு. ஆனால் இந்தியில் திலீப் குமார் ரொம்பவே நேச்சுரலாக இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நடிச்சிருப்பாரு. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு கேரளாவிலிருந்து ஜெயராஜ் கேட்டிருக்காங்க. தங்கப்பதக்கம் படத்துடைய கதைக்கு எப்படிப்பட்ட நடிப்பு தேவையோ அதை தான் அந்த படத்தில் சிவாஜி வழங்கியிருந்தார். என்னை பொறுத்த வரைக்கும் சிவாஜியை தாண்டி வேறொரு நடிகர் நடித்தார் அப்படின்றத ஏற்றுக்கொள்ளவே முடியாது. தமிழ் சினிமாவில் 200 கோடி சம்பளம் வாங்கிய முதல் நடிகர் யார், எந்த படத்துக்காகன்னு மந்தவெளியிலிருந்து கார்த்திக் கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவில் 200 கோடி ரூபாய் சம்பளத்தை தொட்ட முதல் நடிகர்னா அது விஜய் தான். ஜனநாயகன் திரைப்படத்திற்காகத்தான் அப்படி ஒரு சம்பளத்தொகையை பெற்றார் விஜய். அமெரிக்காவுக்கு வெளியில் இருக்கிற ஐமேக்ஸ் ஸ்க்ரீன்லையும் என்ன படம் போடணும் போடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணுறது யூஎஸில் இருக்கிற ஐமேக்ஸ் நிறுவனம் அப்படின்ற செய்தி உண்மைதானா? நல்லா ஓடுற சாதாரண படத்தை போடாமல் ஓடாத ஐமேக்ஸ் படத்தை போட்டு படத்துக்கு வசூல் வரலனா ஐமேக்ஸ் நிறுவனம் அந்த தேட்டர் ஓனருக்கு ரீஃபண்ட் பண்ணுவாங்களா? இல்லை அந்த தேட்டரையும் ஓன் பண்ணுறது யூஎஸில் இருக்கவங்க தானான்னு மட்டக்களப்பிலிருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. ஐமேக்ஸ் திரையரங்கில் என்னென்ன படங்களெல்லாம் வெளியிட வேண்டும், எதையெல்லாம் வெளியிடக்கூடாது அப்படின்லாம் அமெரிக்காவில் உள்ள ஐமேக்ஸ் நிறுவனம் முடிவு செய்வதாக உங்களுக்கு வந்திருக்க செய்தி தவறு. அடுத்து இன்று ஒரு தகவல். பம்பாயில் மெல்லிசை மன்னர்கள் எம்.எஸ். விஸ்வநாதன் ராமூர்த்தி கச்சேரி நடத்த வேண்டும் என்று முடிவு செய்தார் பிரபல தயாரிப்பாளரான ஏஎல் சீனிவாசன். அதை பற்றி எம்.எஸ். விஸ்வநாதன் பேச்சுவார்த்தை நடத்திய ஏஎல் சீனிவாசன்
இந்த கச்சேரிக்கு என்ன தொகையை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு விஸ்வநாதன்கிட்ட கேட்டார். அவர் அப்படி கேட்ட உடனே பம்பாயில் கச்சேரி நடத்துறதுக்கு எனக்கு இவ்வளோ தொகை கொடுங்க அப்படின்லாம் எம்எஸ் விஸ்வநாதன் கேட்கல. ஆனால் மாறாக வேறொரு கோரிக்கையை ஏஎல் சீனிவாசனிடம் வைத்தார். பம்பாயில் நான் நடத்தப் போகிற அந்த கச்சேரிக்கு நௌஷத்தை எப்படியாவது அழைத்து கொண்டு வாருங்கள், அவர் முன்னால் அந்த கச்சேரி நடைபெற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், அதை மட்டும் நீங்கள் நிறைவேற்றிட்டீங்கன்னா நீங்கள் எவ்வளோ தொகை கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் இசை கச்சேரி நடத்துகிறேன் என்றார் எம்எஸ் விஸ்வநாதன். எம்எஸ் விஸ்வநாதன் தன்னை எந்தளவு நேசிக்கிறார் என்பது நௌஷத்துக்கு தெரியும். அப்படின்றதுனால அந்த கச்சேரிக்கு உடனடியாக அவரை ஒப்புக்கொண்ட நௌஷத், சனிக்கிழமை கச்சேரி அப்படின்றதுனால எனக்கு வேறொரு வேலை இருக்குது, கொஞ்ச நேரம் அந்த நிகழ்ச்சிக்கு வந்துவிட்டு நான் சென்று விடுகிறேன் என்று ஏஎல் சீனிவாசனிடம் கூறினார். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கச்சேரி எவ்வளவு நேரம் நௌஷத் கேட்க போகிறார் அப்படின்னு எனக்கு முக்கியம் இல்லை, அந்த கச்சேரிக்கு நௌஷத் வந்தாலே போதும் அப்படின்னார் எம்எஸ் விஸ்வநாதன். எம்எஸ் விஸ்வநாதனுடைய வேண்டுகோளை ஏற்று அந்த இசை கச்சேரிக்கு வந்த நௌஷத் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி 10 நிமிஷத்தில் அந்த அரங்கை விட்டு வெளியேறவில்லை. மாறாக ஏறக்குறைய 3 மணி நேரம் இருந்து எம்எஸ் விஸ்வநாதனுடைய இசையை ரசித்தது மட்டும் இல்லாமல் இந்த பாட்டை பாடுங்க அப்படின்னு தன்னுடைய நேயர் விருப்பத்தையும் எம்எஸ் விஸ்வநாதனுக்கு தெரிவித்தார். அன்றைக்கு மாதிரி என்னுடைய வாழ்நாளில் மகிழ்ச்சியான நாள் எதுவுமே இல்லை என்று ஒரு பத்திரிகை பேட்டியிலே பதிவு செய்திருக்கிறார் மெல்லிசை மன்னர் எம்எஸ் விஸ்வநாதன். இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைய வருகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.